Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்புடன் சிந்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே அளவில் ரெசிபியை வந்து ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா கம்பல்சரியாக சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பன்னீர் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு லெமன் வந்து முழு லெமனையும் நம்ம வந்து இதில் நல்லா பிழிஞ்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பன்னீர் வரும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வீட்லேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போது 2 லெமனும் சேர்த்தாச்சு. அதாவது ஒரு லெமன் முழுசாக நம்ம சேர்த்துட்டோம். கொஞ்சம் கலந்து விட்டாலே போதும். நல்லா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு திரியாக ஆகிடும். பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா தனியாக பிரிஞ்சிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஸ்டவ்லேயே வச்சுருக்கலாம். அடுத்ததாக இப்போது ஃபில்டர் பண்ணிடலாம். அதை அடியில் ஒரு ஃபில்டரை வச்சு அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த கிளாத்தில் வந்து அப்படியே வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி அது மேலே நம்ம வெயிட் வச்சிட்டோன்னா நல்லா வந்து பன்னீர் செட் ஆகிடும் ஒரு 15 மினிட்ஸில். இப்போ சூடாக இருக்குது. இந்த டைம்லேயே நான் வந்து கிளாத்தை சுருட்டிட்டு அது மேலே வந்து வெயிட் வைக்க போகிறேன். அப்போ வந்து இன்னும் நல்லா உள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து கீழே வடிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெயிட் வைக்கிறோம். அப்படி இல்லாமல் பன்னீர் வந்து நல்லாவும் செட் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணுறப்பவே தெரியுது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்மளே பன்னீர் செஞ்சுக்கலாம். வெளியில் வந்து ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம நல்லதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்மளே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் நம்ம பன்னீர் வந்து நல்லாவே செஞ்சுக்கலாம் வீட்டில். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பிரியாணிக்காக மேரினேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். அதாவது குழம்பு மிளகாய் தூள் இல்லை, தனியா சேர்க்காத வெறும் மிளகாய் தூள் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா இருந்தாலும் அதை சேர்த்துடுங்க. லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன், தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். பிரியாணி செஞ்சு முடிகிற வரைக்கும் இது இப்படியே நல்லா வந்து ஊறிடுச்சுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓரம் வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து பிரியாணி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது நான் ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து இப்போ பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான வெங்காயம் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வெயிட்டில் வந்து பார்த்தோன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ தக்காளி வந்து 2 தக்காளி, பச்சை மிளகா வந்து ஒரு 8 பச்சை மிளகா கிட்டே இருக்குது. ஏன்னா இதில் மிளகாய் தூள் தனியாக சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு, தயிர் வந்து 100 கிராம்ஸ் தயிரும் 1 லெமனும் வந்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ வந்து அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் அரிசி ஊறிச்சின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ ஒரே தடவை வந்து இதை வாஷ் பண்ணி வடிச்சிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். அடிக்கனமான பாத்திரத்தில் 100 ml வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எப்பவுமே கடலை எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 25 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இதில் வந்து முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் சேர்க்குறப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துடலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து நான் எடுத்துருக்கேன். அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். அதாவது 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை. அதை சேர்த்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை சேர்த்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகும்.
இந்த டைமில் வந்து நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சிடுச்சினாலே அதுக்கு அடுத்தடுத்து போடுறப்போ ஒரு தடவையும் அடி பிடிக்கும். ஸோ அப்பப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இதில் டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் தக்காளியும் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா ஆயில் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு வந்து இப்போது சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆனால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்றப்போ எடுத்துகிட்டு வராமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு தடவையும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லெமனோட ஜூஸையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து தயிர் ஒரு கப் இருந்தது இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த பிறகும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கலாம். ஒரு தடவையும் அந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற பட்டாணி, பச்சை பட்டாணி நான் சேர்க்குறேன். இது ஃப்ரெஷ் இல்லை, ஃப்ரெஷ்ஷில் வந்து கலர் சேர்க்குறதால நான் அது வாங்குறதில்ல. இது நைட்டே ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுருந்தேன். லைட்டாக ஒரு விசில் விட்டு ஆஃப் பாயிலாக வெந்திருந்தது. ஸோ நம்ம இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போது வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் இதில் அரிசி வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன். தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மொத்தமாகவும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லை பாதி தண்ணி பாதி தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இதில் சூடான பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு பிரியாணியில் சேர்த்தோன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு. குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடான பால் சேர்த்து இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு அரிசி சேர்த்துடலாம். அதாவது உப்பு கரெக்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அரிசி கலந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வெந்திருக்கு. அரிசியாக நம்ம சேர்க்குறப்போ இருக்கிற சைஸை விட இப்போ வந்து சைஸ் பெருசாக வந்திருக்கும். இதுதான் கரெக்டான டைம். இப்போ தான் நம்ம இதை தம்மில் வைக்கணும். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பொருள் சேர்த்துட்டு நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி இப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பிரியாணி இறக்குன பிறகு சேர்த்தோன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ சேர்த்தா சாஃப்டாக இருக்கும். ரோஸ் வாட்டர் ஒரு 4-5 ட்ராப் விட்டால் போதும். அடுத்ததான் நெய் வந்து ஒரு 10 ml நெய் வந்து நம்ம விட்டுடலாம். அடுத்தது குங்குமப்பூ ஊற வச்சுருக்கிற பால் பாருங்கள் நல்லா எல்லோ கலரில் மாறி இருக்குது. ஸோ நம்ம இதையும் வந்து இப்போ கலந்து விட்டுடலாம். கடைசியாக சேர்க்குற இந்த ஐட்டம்ஸில் கண்டிப்பாக 2வது சேருங்க. சூப்பரான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் பிரியாணிக்கு. இந்த டைம்லேயே நம்ம சைடில் வந்து தோசைக்கல் வச்சிடலாம் தம் வைக்கிறதுக்காக. தோசைக்கல் நல்லா சூடாகிடட்டும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு, அது மேலே எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இப்படியே வைக்கலாம். சுற்றி புகை வர்றப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். அடுத்து பன்னீர் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணாலும் ஓகே, இல்லை ஒன்றா மொத்தமாக போட்டு கூட கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்து நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பிரியாணியில் நம்ம சேர்த்துட்டோன்னா பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதில் எந்த மசாலாவுமே அதில் இருக்காது, காரமும் இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. நம்ம இது மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பிரியாணி எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பிரியாணியும் வந்து 15 மினிட்ஸ் இருந்துடுச்சு தம்மில். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். லேசாக திறந்து சுற்றி புகை வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுருக்கலாம் க்ளோஸ்லேயே. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சாதம்லாம் எவ்வளோ நல்லா குச்சி குச்சியாக வெந்து அது மாதிரி தூக்கிட்டு இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்து கலந்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம முந்திரி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கலந்து விடுறப்போ அரிசி ஒடியாமல் சைட்லேருந்து எடுத்து கலந்து விட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்கன்னா உங்களை கண்டிப்பாக பாராட்டாமல் விட மாட்டாங்க. சமையல் டெவலப் ஆகிட்டே போகுது.
அப்படின்னு சொன்னாங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோட்ட போடு. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அன்புடன் சிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அறிவிக்கிட்ட முண்டா இப்படியா பண்றது? தேவ க்ளீன் பண்ணா இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. பாத்துக்கிறேன். சைலண்ட். ரொம்பவே ரகம் ஏண்டா. சரி ஃபர்ஸ்ட் தெரியுதா? ஹாய்.